Hey guys, welcome back to the channel. I'm Karthika. இப்போ லாஸ்ட் வீடியோஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா வாட் இஸ் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான்னா என்ன அப்படின்னு ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது நாங்களும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ முடியறக்குள்ள நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எஸ்ஐபினா என்ன, இது எஸ்ஐபி எப்படி பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இந்த வீடியோ முடியறக்குள்ள கற்றுப்பீங்க. கமெண்ட்ஸ் கேட்ட சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம என்னன்னு தெரியாம நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் திங். ஓகே, நானும் உங்களை மாதிரி லேர்ன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஜேர்னியில். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, பட் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, தென் லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 100 பேர் இருக்கீங்க. 100 பேர் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 1 lakh ஆச்சு. இந்த 1 lakh நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஹையர் பண்ணுறோம். அந்த ஹையர் பண்ணுற பர்சன் வந்து ஸ்டாக்ஸ்லேயோ கோல்ட்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ போட்டு அந்த மணியை ப்ராஃபிட் ஆக்கி தருவாங்க. அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் 100 மெம்பர்ஸும் சேர்ந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். இதுதாங்க மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நீங்கள் நான் ஸோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டு போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எந்தெந்த அலோகேஷன் எங்கெங்கே போடணும், லைக் கோல்ட்ஸு, பாண்ட்ஸு, ஈக்விட்டி, இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் போட்டு அதை நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக பண்ணி கொடுப்பாரு. அந்த ப்ராஃபிட் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொபோர்ஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே நீங்கள் உட்காந்து டெய்லியும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் அந்த வேலையெல்லாம் பார்த்துப்பாரு. நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மணியை போட்டுட்டு அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் நம்ம வேலை. ஓகே, டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது ஹையர் ரிஸ்க் அண்ட் ஆல்சோ ஹையர் ரிட்டர்ன்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாங் டேர்ம் 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்து டெப்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லோயர் ரிஸ்க்கு அண்ட் மாடரேட் ரிசல்ட்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட். ஹைப்ரிட்டுங்கிறது மிக்ஸ்ட் ஆஃப் போத் ஈக்விட்டி அண்ட் டெப்ட். அதுதான் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ரிஸ்க்காகவும் இருக்கும் அண்ட் மாடரேட் ரிசல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50, அதாவது சென்செக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லாங் பீரியடுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஈவன் பிகினர்ஸ் வந்து இதில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் த பிக்கஸ்ட் கொஷின் எல்லாத்துக்கும் இருக்கிறது. வாட் இஸ் எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம மாதம் நம்மளால எவ்வளோ தொகை முடியுதோ அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அந்த மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவாங்க, அதாவது ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக ஆக்கி கொடுப்பாங்க. ஓகே, இதை நான் வந்து என்னால் மேனுவலாலாம் நான் ஒவ்வொரு மாதமும் என்னால் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இப்போது ரொம்ப ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்லாம் நிறையா வந்துருச்சு. நீங்கள் மந்த்லி 2000 அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாதம் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து மந்த்லி நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ஏன் இந்த எஸ்ஐபி பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விஷயம், இந்த காம்பவுண்டிங்னா இப்போ வந்து ஒரு 5000 நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது ஒரு 25 வருஷம் கழிச்சு 1 கோடி அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு ப்ராஃபிட், அதில் ஒரு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வைங்க. அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங். அதாவது நம்மளுக்கு அந்த இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பல்க் அமௌண்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். அதாவது இப்போ வந்து மார்க்கெட் டவுனில் இருக்குது, நான் இப்போ பே பண்ணணுமா, ஏன்னா இப்போ பே பண்ணுறது சேஃபா, அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தாட்ஸ் வரும். என்ன ஒரு விஷயம் இந்த எஸ்ஐபியில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட் நல்லா இருக்குது, அப்பில் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் நீங்கள் 2000 அந்த மாதிரி பே பண்ணுறீங்கல்ல, அந்த 2000 பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ்னு அலோகேட் ஆகும். ஆனால் இப்போ யோசிச்சுக்கோங்க, இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்குது, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 2000க்கு நீங்கள் நார்மலாக இருக்க பீரியடில் வாங்குற அந்த யூனிட்ஸை விட மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூனிட்ஸ் வாங்குவீங்க. ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். எஸ்ஐபி வந்து எப்போவுமே ஃபாலோ ஆகாது. அது வந்து கைண்ட் ஆஃப் நீங்கள் யூனிட் வாங்குறது வந்து டவுனில் இருக்கும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் கூட ஆகும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். தேர்ட் என்ன அப்படின்னா
ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் ஆகும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம செலவெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4th 5th ஆஃப் யுவர் சேலரி நீங்க வந்து அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாமையே அந்த மணி வந்து உங்களோட சேவிங்ஸ்குள்ள போய்கிட்டு இருக்கும். அண்ட் வந்து அது ஒரு வெல்த் ஜெனரேஷனையும் உங்களுக்காக கிரியேட் பண்ணி. இன்னொன்று, இந்த பிக்கஸ்ட் பெனிஃபிட் மிடில் கிளாஸ்க்கு என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்மால். நம்ம எடுத்த உடனே 1,00,000 கொண்டு போயெல்லாம் நம்மளால மியூச்சுவல் ஃபண்ட்ல போட முடியாது. நம்ம மாசம் 2,000 அந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸ்க்கு ஒரு 100 ஆர் 500 ஆர் 1000லேருந்து கூட நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என் பேரண்ட்ஸ் வந்து எஃப்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, எஸ்ஐபிலாம் வேணாம், அதெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஒரு குயிக் கம்பேரிசன் பண்ணலாம் எஸ்ஐபிக்கும் எஃப்டிக்கும். இப்போ எஃப்டிக்கு நமக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்ட் வந்து 6 to 7% தான் தருது. எஸ்ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாகவே 10 to 12% பெர் இயர் கொடுக்குறாங்க. அண்ட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா எஃப்டி வெரி லோ ரிஸ்க் தான். மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் வந்துட்டு ஒரு மாடரேட் ரிஸ்க் தான். அண்ட் இப்போ லிக்விடிட்டி, இப்போ எனக்கு நினச்ச உடனே எனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வருது, அப்போ நான் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா எஃப்டிக்கு கொஞ்சம் மினிமல் தான். ஆனால் இதோட லிக்விடிட்டி, எஸ்ஐபியோட லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா வெரி ஹை. நீங்கள் ஒரு 2 to 3 டேஸ்லேயே உங்கள் அமௌண்ட் கிடச்சிடும். டேக்ஸ் பெனிஃபிட் எஃப்டியில் எனக்கு தெரிஞ்ச டேக்ஸ் பெனிஃபிட் இல்லை. ஆனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இஎல்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து டேக்ஸ் பெனிஃபிட் 80Cல வந்து கிளைம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்ஃப்ளேஷனை எது பீட் பண்ணுது? இப்போது எஃப்டி 6 to 7% கொடுக்குது, நம்ம இன்ஃப்ளேஷனே அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது பீட் பண்ணவே இல்லை. பட் எஸ்ஐபி வந்து நல்லாவே வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுது. ஸோ இப்போவே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. எஃப்டி வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நம்மளுக்கு வந்து ஓகே ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஓகே அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இதே லாங் டேர்முக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணணும், இல்லை குழந்தைக்கு படிக்க வைக்கணும், இந்த மாதிரி லாங் டேர்ம் பீரியட்ஸ்க்கு எஸ்ஐபி தான் பெஸ்ட் திங். அண்ட் ஆல்சோ உங்களோட வெல்த் ஜெனரேஷனுக்கும் அது ஒரு பெஸ்ட் பிளான் தான். இப்போ ப்ராக்டிக்கல் கொஷின், வேர் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது. லைக் க்ரோ, ஜீரோதா காயின், குவேரா. அதாவது க்ரோ அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து கேஒய்சி எல்லாம் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஜீரோதா அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாக் புரோக்கர் அவங்களோட ஆப் அது. அடுத்து குவேராவும் ஒரு டைரக்ட் இன்டர்ஃபேஸாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் இன்டெகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பில் கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஎம்சி அந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது, அதாவது அசர்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதில் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பெனிக்கு அண்டரில் இருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் நான் யூஸ் பண்ணுறது க்ரோ தான். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா க்ரோ ஆப் வந்து ஒரு மஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நான் எப்படி பிகினராக எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் என்னோட கண்டினியூஷன் ஆஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.